ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆகார் என்னும் வேலைக்கார பெண். சாராய் ஆபிரகாமின் மனைவி. அவளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. சாராய்க்கு ஒரு எகிப்திய வேலைக்கார பெண் இருந்தாள். அவள் பெயர் ஆகார். சாராய் ஆபிரகாமிடம், கர்த்தர் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கவில்லை. எனவே எனது வேலைக்கார பெண்ணோடு செல்லுங்கள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையை என் குழந்தை போல் ஏற்றுக்கொள்வேன் என்றாள். ஆபிரகாமும் தன் மனைவி சாராய் சொன்னபடி கேட்டான். இது ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் நடந்தது. சாராய் தனது வேலைக்கார பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். ஆகார் எகிப்திய வேலைக்கார பெண். ஆபிரகாமால் ஆகார் கர்ப்பமுற்றாள். இதனால் அவளுக்கு பெருமை ஏற்பட்டது. அவள் தன்னை தன் எஜமானியை விட சிறந்தவளாக எண்ணினாள். ஆனால் சாராய் ஆபிரகாமிடம், இப்பொழுது என் வேலைக்கார பெண் என்னை வெறுக்கிறாள். இதற்காக நான் உம்மையே குற்றஞ்சாட்டுவேன். நான் அவளை உமக்கு கொடுத்தேன். அவள் கர்ப்பமுற்றாள். பிறகு என்னை விட சிறந்தவளாக தன்னை நினைத்து கொள்கிறாள். உமக்கும் எனக்கும் இடையில் கர்த்தரே நியாயந்தீர்க்கட்டும் என்றாள். ஆனால் ஆபிரகாமோ சாராயிடம், நீ ஆகாரின் எஜமானி, நீ அவளுக்கு செய்ய விரும்புவதை செய்யலாம் என்றான். எனவே சாராய் ஆகாரை கடினமாக தண்டித்தபடியால் அவள் சாராயை விட்டு ஓடிப்போனாள். இஸ்மவேல் ஆகாரின் மகன். பாலைவனத்தில் சூருக்கு போகிற வழியில் இருந்த நீரூற்றின் அருகில் ஆகாரை கர்த்தருடைய தூதன் கண்டான். தூதன் அவளிடம், சாராயின் பணிப்பெண்ணாகிய ஆகாரே, ஏன் இங்கே இருக்கிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவளோ, நான் சாராயிடமிருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றாள். அதற்கு கர்த்தருடைய தூதன், சாராய் உனது எஜமானி, வீட்டிற்கு திரும்பி போய் அவளுக்கு கீழ்ப்படிந்திரு. உன்னிடமிருந்து ஏராளமான ஜனங்கள் தோன்றுவர். அவர்கள் எண்ண முடியாத அளவிற்கு இருப்பார்கள் என்றான். மேலும் கர்த்தருடைய தூதன், ஆகார், நீ இப்போது கர்ப்பமாக இருக்கிறாய். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. ஏனென்றால் நீ மோசமாக நடத்தப்பட்டதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் மகன் உனக்கு உதவுவான். இஸ்மவேல் காட்டு கழுதையைப் போன்று முரடனாகவும் சுதந்திரமானவனாகவும் இருப்பான். அவன் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருப்பான். ஒவ்வொருவரும் அவனுக்கு விரோதமாக இருப்பார்கள். அவன் ஒவ்வொரு இடமாக சுற்றி தன் சகோதரர்கள் அருகில் குடியேறுவான். அவர்களுக்கும் அவன் விரோதமாக இருப்பான் என்றான். கர்த்தர் ஆகாரிடம் பேசினார். அவள் அவரிடம், நீர் என்னை காண்கிற தேவன் என்று கூறினாள். அவள், இத்தகைய இடத்திலும் தேவன் என்னை காண்கிறார், பொறுப்போடு கவனிக்கிறார், நானும் தேவனை கண்டேன் என்று நினைத்து இவ்வாறு சொன்னாள். எனவே அந்த கிணற்றிற்கு பீர்லாகாய் ரோயி என்று பெயரிடப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் இடையில் இருந்தது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு ஆபிரகாம் இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆபிரகாம் ஆகார் மூலம் இஸ்மவேலை பெறும்போது அவனுக்கு 86 வயது. ஆமென்.